வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அப்படின்னு எல்லாராலையும் போற்றக்கூடிய திரு NS கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் அந்த சமயத்தில் ரொம்ப கொடிகட்டி பறந்த சமயம். அவர் சினிமாவில் அவர் இல்லைன்னா அந்த படமே ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாரும் அவருடைய காமெடி ட்ராக்கை வச்சு படம் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் ஒரு தயாரிப்பாளர் இவருடைய காமெடி ட்ராக் எதுவும் இல்லாமல் விஸ்வாமித்ரா அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த படத்துக்கு காமெடி அவசியம் இல்லைன்னு அவர் நினச்சி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் படம் ஓடவே இல்லை. படம் ஓடலேன்னு அந்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப கவலை ஆயிடுது. உடனே அவர் நம்ம கலைவாணர் ஐயா அவரை சந்தித்து உங்களுடைய காமெடி இல்லாதனால தான் படம் ஓடலை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் இந்த படத்துக்காக ஒரு காமெடி ட்ராக் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே கலைவண்ணர் ஐயாவும் சரின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்ன உடனே அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு, ஒரு 75,000 ரூபாய் அதை அட்வான்ஸாக கொடுத்துட்டு காமெடி ட்ராக் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் காமெடி ட்ராக்கை ரெடி பண்ணிவிட்டு அந்த படத்தோட மறுபடியும் சேர்த்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் பார்த்தா மறுபடியும் அந்த படம் ஓடவே இல்லை. என்னடா இது ஓடவே இல்லையேன்னு ரொம்ப தயாரிப்பாளர் கவலையாக இருக்கார். அந்த சமயத்தில் NS கிருஷ்ணன் அவர்களும் இதை பார்க்குறாரு இல்லையா, இந்த படம் ஓடலை அப்படிங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருது. அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போவும் படம் ஓடலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு அவர் ஒரு நாள் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. என்னுடைய காமெடி ட்ராக் இருந்தால் ஓடுன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் படம் ஓடலை. அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கொடுத்த பணத்தை 75,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க, அதை நீங்கள் திருப்பி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாராம். அப்போ தயாரிப்பாளர் இல்லை வேண்டாம், நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்கு தான் அது நான் கொடுத்த பணம், எனக்கு வேண்டாங்கிறாராம். இல்லைன்னு NS கிருஷ்ணன் ஐயா அந்த பணத்தை அவர்கிட்ட வலுக்கட்டாயமாக அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றாராம். இப்போ நம்ம இவரோட இந்த பெருந்தன்மையான குணத்தை பார்க்குறோம். நம்ம எந்த உழைப்புமே பண்ணாமல் பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கலாமா அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்தில் இவர் உழைத்து அதனால் பணத்தை கூட திருப்பி கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த பெருந்தன்மையான குணத்தை நம்ம இங்கே பார்க்கணும். இதில் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அது எவ்வளோ சுயநலமான உலகத்தில் இப்படிப்பட்ட நல்லவங்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் அவருக்கு தயாரிப்பாளருக்கு இதை தயாரித்து கொடுக்குறாரு. அந்த தயாரிப்பாளருக்கு அது சரியாக ஓடலையே அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த பணத்தை இவர் அவர்கிட்டயே திருப்பி கொடுக்குறாரு. திருப்பி கொடுத்ததுனால இப்போ தயாரிப்பாளருக்கு அவருக்கு நஷ்டம் இல்லாமல் பணம் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் நம்ம கலைவண்ணர் ஐயா பக்கம் பாருங்கள், அவர் உழைச்சிருக்காரு இந்த காமெடி ட்ராக்குக்காக. அவரோட உழைப்புக்கு என்ன கூலி? அவரோட உழைப்பு இங்கே வீணாகி போயிடுது. நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவர் நீங்கள் இருந்தால் இந்த படம் ஓடுன்னு நம்பி வந்தார். அவருடைய நம்பிக்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கல. அதனால் நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். இப்போ நம்ம மேலே வச்ச நம்பிக்கை படம் ஓடணும்னு, அது ஓடலை. இப்போ ஓடலைன்னா அவர் கொடுத்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் யோசித்து திருப்பி கொடுத்துருக்காரு. ஆனால் இவருடைய உழைப்பு இங்கே வீணாயிடுச்சே அப்படின்னு நமக்கு மனசுக்கு தோணுது. இவர் தன் உழைப்பு வீணானாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி வந்தவங்க எப்போவுமே ஒரு ஏமாற்றத்தோடு போயிடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம நல்லதே செய்யணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய அந்த பெருந்தன்மையான குணத்தை வெளிப்படுத்தி அவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டார். ஆனால் நம்ம இப்போல்லாம் பார்த்தோம்னா யாருக்குமே உழைக்கிறதுக்கு அந்தளவுக்கு உழைக்கிறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. கொஞ்சமாக உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இப்போ உலகம் நடந்துட்டுருக்கு. இந்த கலியுகத்தில் கொஞ்சமாக உழைச்சி அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் அவருடைய அந்த வாழ்க்கையில் பாருங்கள், அவரோட உழைப்புக்கே ஒரு பைசா கூட இல்லாமல் அந்த காமெடி ட்ராக்கையும் செஞ்சு கொடுத்துட்டு அது ஓடலைன்னொன்னே அதற்கான பணத்தையும் அவருக்கு திருப்பி கொடுத்துட்டு அடுத்த வேலையே பார்க்குறாரு NSK ஐயா அவர்கள். இவருடைய இந்த வாழ்க்கையிலேருந்து நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, நாம்
நம்ம மேலே யாராவது நம்பிக்கை வச்சா அவங்களோட நம்பிக்கை வீண் போகாதபடி அவங்களுக்கான அந்த செயல்களை நம்ம செய்யணும். அப்படி அவங்க நம்பிக்கை வச்சு நமக்காக சில அனுகூலங்களை செஞ்சாங்க அப்படின்னா இந்த அனுகூலத்தையும் நாம் அவங்களோட நம்பிக்கைக்கு செயல்படலை அப்படின்னா அந்த அனுகூலமும் நாம் அடையக்கூடாது அப்படிங்கிறது இவருடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்னைக்கு பாடமாக எடுத்துக்கிறோம். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.